தற்போதைய அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில் பல்லி இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில் பல்லி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை உணவில் பள்ளி இறந்த நிலையில் கிடந்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து தற்போது அந்த பள்ளியை முற்றுகையிட்டிருக்கின்றனர். 19 குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தற்போது 19 குழந்தைகள் மருத்துவமனை பரிசோதனையில் இருக்கின்றார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பேஷா. அதாவது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட தேவரசம்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மொத்தம் 56 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் தலைமை ஆசிரியராக பாக்கியலட்சுமி உள்ளார். இந்த பள்ளியில தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் காலை உணவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்றைக்கு காலையில வழக்கம் போல மாணவர்களுக்கு காலை உணவு சமைத்து வழங்கப்பட்டது. அப்போது வழங்கப்பட்ட உணவு பாத்திரத்துல பள்ளி இருந்திருக்கிறது கண்டறியப்பட்டது. இந்த பள்ளியை அதற்குள்ள 19 மாணவியர்களுக்கு இந்த உணவு பரிமாறி இருக்காங்க. அந்த பரிமாறிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளி விழுந்தது பாத்திரத்துல இருந்த பள்ளியை கண்டறிஞ்சிருக்காங்க. கண்டறிஞ்ச உடனே தலைமை மருத்துவ குழுவினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே மருத்துவ வாசுதேவன் தலைமையில் மருத்துவ குழுவினர் நேரில் காலை உணவு சாப்பிட்ட 19 மாணவர்களை பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்துள்ளனர். பின்னர் அவங்களுக்கு OS கரைசல் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் தீவிர பரிசோதனை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குழந்தைகளை காலை உணவில் பள்ளி விழுந்த தகவல் தெரிந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அங்கு அதிகமானோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுக்குள் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அறிந்த நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் தாசில்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சமையல் கூட முதல் கொண்டு ஆய்வில் ஈடுபட்டனர். மேலும் குழந்தைகளுக்கு தீவிர பரிசோதனை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பாஷா. நந்தகுமார், தற்போது 19 மாணவர்கள் அந்த பரிசோதனை நடத்தப்படுகிறது. தற்போது இந்த மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மருத்துவர்கள் பள்ளி சிறிய பள்ளி என்பதால் ஒன்றும் மாணவர்களுக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இப்போது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனை போதுமானது. இருந்தாலும் மாணவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அசம்பாவிதங்கள் நடப்பதற்குள் மற்ற மாணவர்களுக்கும் உணவை பரிமாறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால் இது இந்த சம்பவத்தால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளனர். பாஷா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்.